ஒன்றுபட்டு வாழும் சமுதாயமே இந்த நாட்டை உயர்த்தும், ஒன்றுபட்டு வாழும் சமுதாயமே இந்த நாட்டை உயர்த்தும் என்ற வார்த்தைகள் தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேரியக்கம் உருவாவதற்கே காரணமாக இருந்திருக்கிறது. அண்ணாதான் மக்களுக்கு கல்வி என்னும் ஆயுதத்தை கொண்டு வந்தார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இம்மாநிலத்திற்கே தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். வட மாநிலத்திலிருந்து தமிழர்களின் உரிமை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டை தனி நாடாக்க வேண்டும் என்று அண்ணா பேசினார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஒரு கோஷம் வாபஸ் வாங்கப்பட்டது. இருந்த போதிலும் அந்த ஒரு கோஷம் இன்றும் தமிழர்களின் தன்னம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது. இன்று தமிழ்நாடு கல்வியிலேயே முதல் இடத்தை பெற்றிருக்கிறது என்று கூறினால் அதற்கு காரணம் அறிஞர் அண்ணா அவர்கள் விதைத்த சிந்தனை மரபாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தனை மரபை இன்றைக்கு வேரூன்றிய மரமாக மாற்றி இருப்பவர் முத்தமிழர் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். அவர் வாழ்ந்த காலத்துல எல்லாம் குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் கல்வி உரிமையாக இருந்தது, மற்றவர்களுக்கு கல்வி உரிமை கிடையாது என்ற ஒரு இழிவான நிலை இருந்தது. அந்த நேரத்தில் தான் கலைஞர் எழுந்தார். கலைஞர் சொன்னார், ஏழையின் பிள்ளைகள் படிக்க வேண்டும், ஏழையின் பிள்ளைகள் அறிவை பெருக்கிட வேண்டும், ஆட்சி